சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட தம்பி சத்யா கையில கட்டை போட்டுக்கிட்டு, ஏதோ நல்லவன் மாதிரி அப்படியே வூட்ல பாவனா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ, அந்த நேரத்தில அண்ணாமலை வராப்புல. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, நலம் விசாரிக்க வந்துட்டு, "ஏன்பா உனக்கும் முத்துவுக்கும் ஏதாச்சும் சண்டை இருக்கா? அத சொல்லிடுப்பா. முத்துக்கிட்ட கேட்டா அவனும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீனாச்சும் சொல்லு. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு? ஏன்னா இப்படிலாம் அடிக்க மாட்டான் முத்து. ஸோ, அவ்வளவும் மீறி உன் கைய உடைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தானே அடிச்சிருக்கான்." அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டு நம்ம அண்ணாமலை கேட்டு பார்க்குறாங்க. ஸோ, உண்மைய தான் சொல்ல முடியாது இல்லையா அந்த சத்யாவால. ஸோ, எதுவுமே சொல்லவே இல்ல. ஸோ, அதுக்கப்புறம் அண்ணாமலையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல. ஸோ, இங்க நம்ம மனோஜ காமிக்கிறாங்க ஹோட்டல்ல. மனோஜ் பார்க்ல இருக்கும் பொழுது மனோஜோட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா? ஸோ, அவர்கிட்ட இருந்து மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்காப்படியாட்டுக்கு வட்டிக்கு. அத குடுக்காம அப்படியே ஓடிட்டாப்புல நம்ம மனோஜ். அத வசூல் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறாப்புல. வந்தவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல ஹெவியா தின்னுப்ட்டு, அத மனோஜ் தலையில கட்டிப்புட்டு போயிட்டாப்புல. இதையும் காமிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது முத்து வராப்புல. ஸோ, முத்து வர்றப்ப முத்துவ வந்து தனியா கூட்டிக்கிட்டு போய் அண்ணாமலை பேசுறாப்புல. ஸோ, "நீ ஏன் இப்படி பண்ணுன? நீ வந்து எவ்வளவோ நல்லவன் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பண்றது தான் புடிக்கவே இல்ல. அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு? எதுக்காக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட தம்பிய நீ கைய உடைச்சு விட்டுருக்க? அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இல்லாத புள்ளைங்க. அந்த புள்ளைங்க கிட்ட போய் இப்படி நடந்திருக்கியே! என்ன விஷயம் சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அந்த நேரம் பார்த்து மீனா அங்க வந்துடுறாங்க. மீனா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார வரல. வெளியில இருந்தே அத கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா, இன்டைரக்ட்டானாச்சும் சொல்லிடுவாப்புல நம்ம முத்து. ஸோ, இத கேட்ட மீனா வந்து நம்ம தம்பி ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.